மறைந்த ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் 12வது நினைவு தினம் மட்டக்களப்பில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நடேசனுக்கு துவரமைப்பு நிறைவே நான் அவர்களுடன் ஒன்றாக இருந்தவர், ஒன்றாக சாப்பிட்ட ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்பவர் எங்கு நல்ல விடயங்கள் இருக்கின்றதோ, எங்கு மக்களுக்கு தேவையான விடயங்கள் இருக்கின்றதோ, எங்கு மக்களுக்கு அநீதிகள் இடம்பெறுகின்றனோ, எங்கு அநியாயங்கள் இடம்பெறுகின்றதோ, எங்கு நீதி தேவைப்படுகின்றதோ அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு வந்து அதனை வெளிப்படுத்துவதான் ஒரு பத்திரிகை ஆசிரியரின் கடமை. பல்வேறு இடர்பாடுகள் வரலாம், பல்வேறு நெருக்குதல் வரலாம், அச்சுறுத்தல் வரலாம், பயமுறுத்தல் வரலாம். ஆனால் அந்த சீட்ல போய் உட்கார்ந்துட்டாங்க, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நடேசனை கேட்பேன், என்ன இவ்வளவு இதா இருக்கு, நீங்க பிசாம உட்கார்ந்து எழுதுறீங்க, ஆட்டுகள் எழுதுறீங்க, என்னோட கதைக்கு போறீங்க. சிவராமும் அதே மாதிரி தான் சொல்றேன். எனவே அது போய் சீட்டில் இருந்து விட்டார், இவைகள் அனைத்தும் மறந்துவிடும். இவர்களை அழிப்பதன் மூலமாக இந்த தமிழ் தேசிய வாதம் என்கின்ற உணர்வை மழுங்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை திட்டமிட்ட அந்த சதிகார கூட்டத்திடம் இருந்திருக்க வேண்டும். பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள், அராஜக போக்குகள், இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட அந்த மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விடயங்களை துணிகரமாக சொல்ல முற்பட்டார். அந்த துணிவுக்கு கிடைத்த பரிசு ஒரு பக்கமாக நாட்டுப்பற்றாளராக இருந்தாலும் மறுபக்கமாக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். துணிகரமாக எமது இனத்துக்கு ஏற்பட்ட அநீதிகளை வெளிக்கொண்டு வந்து அதற்கு நீதியை வழங்க வேண்டும் என்று கோரியே ஒரு நாட்டுப்பற்றாளர் தான் அவர் ஊடகவியலாளர் நடேசன் அவர். எங்களது உறவுகளை ஊடகவியலாளர்களை நாங்கள் தற்போது நினைவு கூறக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஆனாலும் இந்த சூழல் நீடிக்குமா என்பது கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு பூரணமான சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று நாங்கள் கருத முடியாது. தற்போதும் ஆட்சியிலே பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் சார்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். இந்த கொலைகளுக்கான நீதி நியாயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் நடுநிலையாக இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் உண்மையை எழுதியவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்பது மரண தண்டனை. அது எல்லோருமாக மஹிந்த ராஜபக்சே ஆட்சி காலமாக இருக்கலாம், சந்திரிகாவின் ஆட்சி காலமாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலமாக இருக்கலாம். ஊடக அச்சுறுத்தல் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வந்த ஒன்றாக இருக்கின்றது. ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன் 2004 ஆண்டு மே மாதம் 31 மட்டக்களப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார்.